குட் மார்னிங். நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ஃபிஷ் கறி தான் பண்ண போறேன். அதுக்காக புள்ளிப்பாறை ஃபிஷ்ஷ கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கு. தேவையான பொருட்கள்: ஒரு 10 பல் பூடு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெயில நல்லா வறுத்து வச்சிருக்கிற மசாலா தூள், நல்லா பச்சையா ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், ஒரு முருங்கக்காய், அப்புறம் நல்லா பழுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய். தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய். நறுக்கி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய். நான் எல்லாத்துக்குமே மசாலா கோகனட் ஆயில்ல கொஞ்சமா ஃப்ரை பண்ணி தான் போடுறது வழக்கம். அப்புறமா ஒரு சட்டி ஸ்டவ்ல வச்சு, சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சமா நல்லெண்ணெய். நான் இப்போ கொஞ்சமா தான் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போறேன். ஏன்னா, நான் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டு தாளிச்சு ஊத்திருவேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், நறுக்கி வச்சிருக்க பூண்டு, நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், கூடவே உப்பு போட்டு வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுறலாம். கன்டினியூஸா வதக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 பெரட்டு பெரட்டி விட்டுட்டு, ஒரு லிட்ட போட்டு 2 டூ 3 மினிட்ஸ் விட்டோன்னா, வெங்காயம் தேவையான அளவு நல்லாவே வதங்கி வந்துரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நாம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிய ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இதையும் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு, லிட் போட்டு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் இத அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்க உங்க ஊர்ல என்ன ஸ்டைல்ல ஃபிஷ் குழம்பு வைப்பீங்க? அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நாம இத லிட் போட்டு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துறலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கான அளவுக்கு தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, அப்புறம் இது கூடவே கோகனட் ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க மசாலா. இதில நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயத்தூள், ஜீரகத்தூள், ஓமத்தூள், மஞ்சத்தூள். கூடவே தேவையான அளவு புளி. சிலவங்க புளிய கரைச்சு ஊத்துவாங்க. இந்த புளி வந்து வீட்டு புளி. எந்த வேஸ்ட்டும் அதில கிடையாது. சுத்தமான புளி. அதனால நான் புளிய அது கூட ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி, நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம இத ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கோகனட் பேஸ்ட்ட இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலா இது கூட ஆட் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜார்ல இருக்கிற மசாலாவ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அத நல்லா கரைச்சு இதுக கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுருவோம். கூடவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காவையும் அது கூட சேர்த்துட்டேன். முருங்கைக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு லிட்டு போட்டு மசாலாவ நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம இதில கட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷ இது கூட ஆட் பண்ண போறேன். சில பேரு ஸ்டார்ட்டிங்லேயே ஃபிஷ் கூடவே மசாலா அரைச்சு ஊத்தி, மிக்ஸ் பண்ணி அப்படியே குழம்பு வச்சு எடுப்பாங்க. இல்லைன்னா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபிஷ் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நான் 2 டைப்லேயும் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு மசாலா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில ஃபிஷ் போட்டு தான் பண்ண போறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷ சேர்த்தாச்சு. இந்த ஸ்பூன் போட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் அழுத்தி விட்டுட்டு, ஃபிஷ் வேகுறதுக்காக ஒரு 3 டூ 4 மினிட்ஸ் போதும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவோம். 3 டூ 4 மினிட்ஸ் ஆயிருச்சு. நாம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் நல்லாவே கொதிச்சு, நல்லாவே வெந்துருச்சு. தேங்காய் சேர்க்காமையும், மசாலா மட்டும் சேர்த்தும் ஃபிஷ் குழம்பு பண்ணலாம். அப்படி ஃபிஷ் குழம்பு வைக்கிற வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். வாசனையிலேயே இப்போவே சாப்பிடலாமோன்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படி சாப்பிட்றது? அதான் சாதம் வைக்கணுமே! சாதம் வச்சா தான் சாப்பிட முடியும். இப்போ இந்த நேரத்தில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மாங்காய் ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து லாஸ்ட்டா தான் மாங்காய் ஆட் பண்ணுறது பிடிக்கும். மாங்காய் ரொம்பவும் வேகக்கூடாது, வேகாமயும் இருக்கக்கூடாது. அரை பதத்தில வெந்து இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இப்போ நான் தாளிச்சு ஊத்த போறேன். ஒரு சட்டி ஸ்டவ்ல வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கூடவே நிறைய கறிவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃபிஷ் கறி கூட ஆட் பண்ணிப்போம். நாம தாளிச்சு சேர்க்குறப்போ அதோட வாசனையும், டேஸ்ட்டும் இன்னும் சூப்பரா வரும். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.